அதனால நம்முடைய முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் கல்வியும் மருத்துவமும் எனக்கு 2 கண்கள் என்று கூறுகிறார். 2 தான் முக்கியம். ஏன்னா மருத்துவ வசதி குக்கிராமம் வரைக்கும் உள்ள மக்களுக்கு கிடைக்கணும். அதுபோல இந்த கல்வி என்பது அத்தனை பேருக்கு கிடைப்பது மட்டும் இல்லாமல் அத்தனை பேருக்கு கிடைத்து வருகிறது. ஏன்னா பெருந்தலைவர் காமராஜ் காலத்துல இருந்து முத்தமிழர் கலைஞர் காலத்துல இருந்து கல்வி பள்ளி கல்வின்றது எல்லா இடமும் நம்ம குக்கிராமம் வரைக்கும் கொண்டு போயிட்டோம். ஆனா அது தரமான கல்வியா இருக்கணும் அப்படின்னு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இப்போது அதிக சிரத்தை எடுத்து வருகிறார்கள். அவர் பொறுப்பேற்ற உடனே நிறைய நிறுவனங்களை சந்திச்சார். நிறுவனங்கள்லாம் என்ன சொன்ன, அப்போ கொரோனா நேரம் 2 வருஷம் நமக்கு ஸ்கூலே நடக்கல, அப்படிதானே? அது பரீட்சையெல்லாம் எப்படி நடந்துன்னு டீச்சருக்குலாம் தெரியும். ரொம்ப சிரமப்பட்டாங்க பிள்ளைங்க. அந்த நேரத்துல வந்து நிறுவனங்கள் சொன்னாங்க, உங்களுடைய கல்லூரியிலிருந்து வெளிவர்ற பிள்ளைங்கள் வந்து எங்க நிறுவனத்துக்கு ஏற்றார் போல ஒரு தகுதி இல்லை, அவரிடம் நீங்க இன்னும் நிறைய தகுதி மேம்பாடு அடைய வேண்டும், தகுதி உள்ள ஒரு மாணவனா அவங்களை உருவாக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லும்போது தான் நம்ம முதலமைச்சர் அவர்கள் எண்ணும் எழுத்தும் நமக்கு வந்து வானவில் 1000 திறன் மேம்பாட்டு பயிற்சி, நான் முதல்வன் திட்டம் அப்படியெல்லாம் வந்து உங்களுக்காக பள்ளி மாணவிகளுக்காக மாணவர்களுக்காக மட்டுமே கொண்டு வந்திருக்கு. நான் முதல்வன் திட்டம்லாம் பாத்தீங்கன்னா முந்தி வந்து நம்ம எப்போதும் என் ஃப்ரெண்டு போறா அந்த காலேஜுக்கு நான் போறேன் அப்படின்னு தான் சொல்லுவோம், அப்படித்தானே? ஆனா இப்போ அப்படி இல்லை. நம்மளே முடிவு எடுக்கக்கூடியதாக நம்ம எதை படிக்கலாம், எதை படிச்சா நல்ல ஒரு எதிர்காலம் இருக்கும், நம்ம அப்பா தொழில் வச்சிருக்காரு அந்த தொழிலை நம்ம எப்படி மேம்படுத்தி நம்ம கொண்டு போக முடியும், இல்லையா நான் எப்படி எந்த நிறுவனத்தை நான் பணி செய்ய முடியும், எந்த உயர்கல்வி படிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவெடுக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு அத்தனையும் சொல்றாங்க. என்னென்ன வாய்ப்புகள் இருக்கு நமக்கு அப்படின்றது, நீ என்னென்ன படிக்கலாம், என்னவா ஆகலான்ற மாதிரி என்னென்ன திட்டங்கள் இருக்கு, எதுல நீங்க ஸ்காலர்ஷிப் வாங்கலாம், எல்லாமே இந்த நான் முதல்வன்ல வந்து 11ஆவது 12ஆவது மாணவர்களுக்கு சொல்லி கொடுக்கப்படுகிறது. அதன் மூலம் அவங்க வந்து நல்ல ஒரு எனக்கு இந்த கோர்ஸ் தான் வேணும், நான் வந்து நிச்சயமா மெடிக்கல்ல அலைடு மெடிக்கல் படிக்க போறேன், நான் லேப் படிக்க போறேன், இந்த மாதிரி என்னனாலும் நீங்க முடிவெடுக்கக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு அந்த வாய்ப்பு வழங்கப்படுது. எங்களுக்கெல்லாம் அது கிடையாது. நான் படிக்கும் போதும் ஜெயலலிதா படிக்கும் போதும் நம்ம சங்கீதா மேடம் படிக்கும் போது எங்களுக்கெல்லாம் அப்படி கிடையாது. எங்கிட்ட அப்பா அம்மா சொல்றது மட்டும்தான். அதனால ஆனா உங்களுக்கு இப்பவே நல்ல கோர்ஸை சூஸ் பண்றதுக்கு எவ்வளவு வாய்ப்புகள் இருக்குது, என்னென்ன மாதிரி போகலாம் அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு வழிகாட்டுதல் இந்த நான் முதல்வன் மூலம் கொடுக்கப்படுகிறது. அது போல தேர்ந்தெடுக்கப்பட்ட பிள்ளைங்க, நல்ல மதிப்பெண் எடுக்கப்பட்ட பிள்ளைங்களுக்கு எல்லாம் மாதிரி பள்ளியில இருந்து அவங்களுக்கு எல்லா பயிற்சியும் கொடுக்கப்படுகிறது. உயர்கல்வி அவங்க படிக்கிறதுக்கு எல்லா ஸ்காலர்ஷிப் கொடுக்கப்படுகிறது. உதவித்தொகை வழங்கி அந்த பிள்ளைங்களை படிக்க வைக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, டிகிரி முடிச்ச அப்புறம் வெளிநாடு போய் படிக்கிறதுக்கும் அரசு உதவி செய்யுது. இந்த 4 ஆண்டுகள்ல நம்ம 326 பிள்ளைங்க வெளிநாட்டுல போய் படிச்சிருக்கிறாங்க. எங்க ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி, பெரிய பெரிய யூனிவர்சிட்டி, சிங்கப்பூரா இருக்கட்டும், ஆஸ்திரேலியாவா இருக்கட்டும், அமெரிக்காவா இருக்கட்டும், அங்க போய் படிக்கிறாங்க. அவங்களுக்கு அரசு நிதி உதவி கொடுக்குது. 38 லட்சம் ரூபாய் கட்டியிருக்காங்க ஒரு பிள்ளைக்கெல்லாம். இவ்வாறு அந்த பிள்ளைங்களுடைய படிப்புக்கு ஏற்றார்வாறு அந்த ஃபீஸையும் அரசே கட்டுது. ஆகவே தரமான கல்வின்றதுல முதலமைச்சர் அதிக முயற்சி கொடுத்து பள்ளியில இருந்து அதுக்கு அடுத்தாற் போல கல்லூரி லெவல்லையும் எல்லா பயிற்சி வழங்கப்பட்டு பிள்ளைகள் எல்லாம் நம்ம நல்ல ஒரு உலகத்தில போட்டியான உலகத்துல நம்ம பிள்ளைங்களும் அதற்கு ஈடு கொடுத்து பல்வேறு பணி வாய்ப்பு பெறணும். தொழில் அதிபர் ஆகலாம், நீங்கள் அது அதிகாரிகள் ஆகலாம். எல்லா போஸ்ட்லயும் நாளைக்கு நீங்க தான் வர போறீங்க, அப்படிதானே? நாளைக்குன்னு எப்படி ஒரு 15 வருஷம் வச்சுக்கலாமா? 15 வருஷத்துக்கு அப்புறம் எல்லா போஸ்ட்டும் நீங்க தான். அங்க இருக்கீங்களா முன்னால, இந்த முன்னால இருக்கிறதுலாம் நீங்களா தான் இருப்பீங்க, அப்படிதானே? உண்மைதானே? உண்மை. கண்டிப்பா வருவீங்க. டீச்சரா, ஹெச்எம்மா, அரசியல்ல வரலாம், உயர் அதிகாரிகளா வரலாம் வச்சுக்கணும். ஏன்னா நம்ம வந்து இன்னைக்கு பயங்கர எக்ஸ்போஷர் சமூக ஊடகங்கள்ல பிள்ளைங்களுக்கு போன் மூலம் டிவி மூலம். நாங்கெல்லாம் முந்தி இருக்கும்போது எங்க தெருவுல ஒரு டிவி தான் இருக்கும். நாங்க பள்ளி படிக்கும் போது அந்த வீட்டுல போய் எல்லாரும் ஏதாவது ஒலி வரும்போது படம் போடும்போது பார்த்து வருவாங்க. இப்ப அப்படியே இல்லை. வீட்டுக்கு ஒரு டிவின்னு கலைஞர் கொடுத்தாரு, இப்போ ஆளுக்கு ஒரு டிவி. உண்மையா இல்லையா? என்ன மேடம் இப்படி சொல்றீங்கன்னு நினைக்கிறீங்களா? எல்லாரும் கையில போனை வச்சுட்டு என்ன பாக்குறோம்? அதானே பாக்குறோம் இல்லையா? சீரியலை பாக்குறீங்க, இல்ல சோசியல் மீடியா பாக்குறீங்க. இப்போ பார்க்க போனா ஆளுக்கு ஒரு டிவி கையில வச்சிருக்கிறீங்க. சோ நேரம் போறதே தெரிய மாட்டேங்குது. அதனால மாணவிகள் நீங்க அதுல மட்டும் முறைப்படுத்தணும். எப்படி செல்போனை யூஸ் பண்ணுன்றத முறைப்படுத்தணும். ஒரு 15 நிமிஷம் தான் நான் பார்ப்பேன், 8:30 இருந்து 8:45 வரைக்கும் பார்ப்பேன் அப்படின்ற மாதிரி ஒரு டைமை நீங்க குறிச்சு வச்சுக்கணும். அந்த டைம் மட்டும் பாருங்க. மிகவும் சுய கட்டுப்பாடுன்றது நமக்கு அதுல தேவை. மனசை வந்து ரொம்ப அலைபாய விடக்கூடாது. நம்ம தானே நம்ம மனசை நம்ம கட்டுக்குள்ள வைக்கணும். 15 நிமிஷம் தான் பார்ப்பேன், அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிட்டு நான் போயிடுவேன், அடுத்த வேலைக்கு போயிடுவேன் அப்படின்ற மாதிரி நீ உனக்குள்ள ஒரு கட்டுப்பாடோட வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த சோசியல் மீடியா வந்து நமக்கு எக்ஸ்போஷர் மட்டும் தரல, நிறைய பேர் பெண்கள் குறிப்பா நிறைய பேர் ஏமாற்றப்படுறாங்க. அதனால தயவு செய்து நீங்க அதுல பாக்குறதெல்லாம் நம்ப வேண்டாம். அம்மா அப்பாவோட ஷேர் பண்ணிக்கோங்க, டீச்சர்கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க. இது உண்மையான்னு கேட்டுட்டீங்கன்னா தெரியும், அது ஃபேக்குன்னு தெரியும்.
இல்லையா? நிறைய இப்ப வந்து ஏஐ வந்தப்ப நிறைய பொய்யான செய்திகள் வருது. அதனால மிக கவனமா இருங்க. உங்களுக்கு தேவையானதை சர்ச் பண்ணி கூகுள்ல எடுத்துக்கோங்க. சைக்கிள், அதனால வேற அந்த மாதிரி நீங்க எடுத்துக்கணும். அதே போல பார்த்தீங்கன்னா போன்ல உன்னை பத்திய பேரோ போட்டோவோ ஃபோன் நம்பரோ எதுலையும் பதிவிடாதீங்க. தயவு செய்து பதிவிடாதீங்க. அது நமக்கு வந்து பெண்களுக்கு கெடுதலா வருது. அதனால இந்த நம்ம வந்து நீங்க தைரியமாவும் இருக்கணும், அதே நேரம் மிக கவனமாவும் இருக்கணும். யாரும் என்னை ஏமாற்ற முடியாதுன்ற மாதிரி மிக உறுதியாக எதனாலும் ஆய்வு செய்து முடிவெடுக்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்றது நம்முடைய மாணவிகளை நான் கேட்டுக்கொள்றேன். அடுத்தது எங்களுடைய துறையை பொறுத்த வரைக்கும் ஊட்டச்சத்து. பெண்கள் வந்து நமக்கு மகளிருக்கு நம்ம பாடி வைஸ் நம்முடைய உடல் அமைப்பு வாரியா நம்ம வீக்கானவங்க தான். ஆனா அதனால கட்டாயம் நல்ல உணவுன்றது ஊட்டச்சத்துன்றது நமக்கு தேவை. அதை எடுத்துட்டாதான் நம்ம இந்த போட்டி உலகத்துல ஆண்களுக்கு ஈடா நம்ம படி செய்யணுன்றோம், ஈக்குவல்ன்றோம், சம உரிமைன்றோம். ஆனா வேலை செய்யணும்னா நம்ம உடல் உறுதியோட இருக்கணும், ஆரோக்கியம் நமக்கு வேணும் அப்படின்றத நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. நல்லா சாப்பிடுங்க. ரொம்ப ஓவர் ஈட்டிங் சாப்பிடக்கூடாது, நம்மளால வேலை செய்ய முடியாது. ரொம்ப பட்டினியும் கிடக்கக்கூடாது, நம்மளால வேலை செய்ய முடியாது. ஏன்னா உடல் இயங்குறதுக்கு சாப்பாடு வேணும் இல்லையா? எல்லாம் படிச்சிருப்பீங்க. அதுதான் நம்ம வண்டி ஓடணும்னா பெட்ரோல் போடுற மாதிரினா சாப்பாடு தான். புரியுதா? ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால எதையும் அதாவது ஒமிட் பண்ணாதீங்க, ஒதுக்காதீங்க. அம்மா தர்றதை நாங்க சாப்பிடணும் அப்படின்ற முடிவு எடுத்துக்கோங்க. வெறும் சிப்ஸ் அந்த மாதிரிலாம் வாங்கி சாப்பிடாதீங்க. சத்தான உணவு, பழங்கள் சாப்பிடுங்க, கீரைகள் சாப்பிடுங்க, தானிய வகைகள் சாப்பிடுங்க, நிலக்கடலை, வாழைப்பழம், பிஸ்கட் அந்த மாதிரி சத்தான உணவு சாப்பிட்ற மாதிரி நீங்க தயார் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு நம்ம மாணவிகளை அன்போடு கேட்டுக்கொள்றேன். அம்மா எல்லாம் நமக்கு சத்தா உணவு தான் தருவாங்க, அதை நீங்க சாப்பிடுங்க. எனக்கு பிடிக்காது அப்படின்னு கையில சிலவங்க லஞ்சுக்கு ஒரு பாக்கெட் சிப்ஸோட வர்றீங்க. தயவு செய்து பண்ணாங்க. சிப்ஸ் எல்லாம் என்னைக்காவது அக்கேஷனலா சாப்பிடுங்கம்மா. ஏன்னா அது நமக்கு வடல்ல வயிற்றுல புண்ணு உண்டாக்கிரும். அதெல்லாம் ப்ரிசர்வ்டு இல்லையா? கெமிக்கல் வச்சு நம்ம ப்ரிசர்வ் பண்ண ஃபுட்டு வந்து ரேரா எடுத்துக்கோங்க. அதுதான் எனக்கு நினைக்காதீங்க. நம்மளுடைய உடல் ஆரோக்கியம் கெட்டு போயிடும். எதிர்காலத்துல வெறும் வியாதிகள்லாம் நம்ம வந்து ஒட்டக்கூடிய அளவுக்கு இருக்கும். அதனால நீங்க கவனம், ஊட்டச்சத்து அப்படின்றது பெண்களுக்கு நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதுபோல அடுத்து முக்கியமான காரியம் வந்து நமக்கு தொழில்நுட்பம் சொன்னோம் இல்லையா? மிக மிக முக்கியம். அதை விட முக்கியம் வந்து நமக்கு பொதுவா டீனேஜ்ல நமக்கு ஹார்மோனல் சேஞ்சஸ் நடைபெற வயசு, ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்கும். எதிர் ஆப்போசிட் செக்ஸை பார்த்தா ஒரு ஈர்ப்பு வரும், ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால நீங்க வந்து இது வந்து டீனேஜ் 13 to 19 நீங்க மிக கவனமா இருக்கணும். யாரையும் பார்த்து ஏமாந்து விடாதீங்க. இந்த சில பிள்ளைங்க சொன்னாங்க இப்பதான் ஏஐ வந்துருச்சு, ஸ்பெல்லிங்னால நாங்க போன்ல எடுத்துக்குவோம், கிராமர்னால சரி பண்ணிக்கிடுவோம் அப்படின்னு நினைச்சிட்டு எதுக்கு நாங்க படிக்கணும் அப்படின்னு கேக்குறாங்க. தயவுசெய்து அந்த எண்ணத்தை மூட்டை கட்டி வை. அந்த ஏஐ யாரை ஆப்ரேட் பண்ணணும்? நம்ம தான், அப்படிதானே? மனுஷங்க தான் பண்ண முடியும். அதனால நம்ம திறமையானவங்களா இருக்கணும்னா படிக்கிறது கற்க கசடற குற்றமுறை படிச்சுக்கோ, எல்லாத்தையும் படிமா. நான் வந்து மதிப்பெண்ணுக்காக படிக்கிறேன்னு நினைக்காத, நம்ம அறிவாற்றல வளர்த்துக்கிறதுக்காக படிக்கிறோம்னு நினைச்சுக்கோங்க. அறிவாற்றல வளர்க்கணும்னா நல்லா படிங்க, உனக்கு கொடுக்கறதெல்லாம் படிங்க. இந்த வயசுல என்னன்னாலும் நம்ம மூளையில ஏற்ற முடியும். உங்களுடைய மூளைங்கிற அந்த ரேம்ல எல்லாம் பதிவு பண்ணிக்கோங்க. தேவைப்படும் போது நம்ம அதை உபயோகப்படுத்திக்கலாம். ஆகவே கற்க கசடர்ன்றது அதுதான் உங்க கல்வியில மிக முக்கியத்துவமா எடுத்து நீ அனைத்தையும் படிக்க வேண்டும். டீனேஜ்ல உங்களுடைய மனசை அலைவாய் விடாத, லவ் அஃபேர்னு சொல்லி எதையும் நம்பி ஏமாந்து விடாத. டீனேஜ் முடியட்டும், 19 முடிஞ்சதுக்கு அப்புறம் முடிவு எடுத்துக்கலாம். காதல்ன்றதுலாம் அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ வந்து நமக்கு எப்பவுமே நமக்கு ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால தவறான முடிவு நிறைய எடுப்போம். நம்ம இந்த வயசுல பாதம் மாறி விடாத கூடாது. மிக கவனமா பெண்கள் இருக்கணும்னு சொல்லிட்டு உங்களை அத்தனை பேரையும் அன்போடு கேட்டுக்கொண்டு, இந்த சைக்கிள்ல வந்து நம்ம மேடம் நல்லா பேசுனாங்க, சிஓ மேடம், எல்லாரும் உபயோகப்படுத்துங்க. நல்ல எக்ஸசைஸ், நம்முடைய பாடி உறுதியாகும். நல்ல டெய்லி எக்ஸசைஸ் பண்ற மாதிரி நல்ல முறையில நீங்க பயன்படுத்துங்க. நல்லா படிங்க. எல்லாத்துக்கும் நல்ல எதிர்காலம் அமையட்டும். ஏற்கனவே ஒரு பெயர் பெற்ற ஒரு பள்ளி தொடர்ச்சி சிறந்த சாதனையாளர்களை சான்றோர்களை உருவாக்கட்டும் பள்ளி என்று வாழ்த்தி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.